Hello, my dear parents and students. Welcome to the channel for this. நான் சுத்தி என்டிஏவோட கீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கீழ நிறைய குழந்தைங்க டவுட்ஸ் இருந்தது. கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஓகே 2 ஆப்ஷன் கொடுத்து ஜுவாலஜியில் 2 ஆப்ஷன் கொஷின் பிக் வேஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் அதுக்கு சேலஞ்ச் பண்ணால் மார்க் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு, இன்க்ளூடிங் பயாலஜி ஃபேக்கல்ட்டி அண்ட் ஆல்சோ நீட் எழுதின குழந்தைங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அது எது சார் கரெக்டு, சேலஞ்ச் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? வீடியோ நான் வீடியோவோட ஹெட்லைன் டாப்பிக்கே கொடுத்துட்டேன், பர்ஃபெக்ட் என்டிஏ கீ. இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கொஷினில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு. ஸோ ஏன் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். Now question given below are 2 statements. Statement 1, fig fruit is non-vegetarian fruit and it has enclosed fig wasp in it. நான்-வெஜிடேரியன் ஃப்ரூட் நம்ம சொல்ல முடியாது, அதனால இது ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படிங்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், fig wasp and fig tree exhibit mutual relationship as fig wasp completes its life cycle in fig fruit and fig fruit gets pollinated by fig wasp. சரி, இது என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸும் கரெக்ட் தானே? இந்த சென்டென்ஸ் தானே என்டிஏ வந்து இன்கரெக்ட் அப்படின்னு. ஸோ என்டிஏவோட ஆன்சர் கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேர்ஃபுல்லாக பாருங்க. ஃபிக் ஃப்ரூட் அண்ட் ஃபிக் ஃப்ரூட் கெட்ஸ் பாலினேட்டட் பை ஃபிக் வாஸ்ப். ஃப்ரூட் எப்படி பாலினேட் ஆகும்? ஃப்ளவர் தானே பாலினேட் ஆகணும். ஸோ ஃபிக் ஃப்ளார் கெட்ஸ் பாலினேட்டட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் என்சிஆர்டியோட லைன். ஆனால் இங்கே ஃபிக் ஃப்ரூட் கெட்ஸ் பாலினேட்டட் பை ஃபிக் வாஸ்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மிஸ்டேக் இந்த சென்டென்ஸில். ஃப்ரூட் வந்து பாலினேட் ஆகாது, ஃப்ளவர் தான் பாலினேட் ஆகும். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் இன்கரெக்ட் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சேலஞ்ச் பண்ண ஒரு 5 மார்க் வரும் அப்படின்னு நினைச்சீங்க. தயவு செஞ்சு கிளியராக புரிஞ்சுக்கணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, இன்கரெக்ட். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இன்கரெக்ட் தான். அதனால தான் நான் சொன்னதுக்கு காரணம் பர்ஃபெக்ட் ஏ. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வைக்காதீங்க. இப்போ என்ன உங்களுக்கு ஸ்கோர் வந்திருக்கோ அதுதான் ஃபைனல் ஸ்கோர். இதை பேஸ் பண்ணி அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறது யோசிங்க. நான் உங்களோட ஸ்கோருக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பொறுத்து நான் போட்டிருக்கேன். அடுத்த யூடியூப் அடுத்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் அப்டேட்டட் கட் ஆஃப் வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஒரு வேளை உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் இல்லைன்னா தயவு செஞ்சு ரிப்பீட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி எங்களோட இன்ஸ்டியூட்டில் இண்டிவிஜுவல் அட்டென்ஷனில் நாங்கள் கோச்சிங் கொடுப்போம். உங்களுக்கு ஒரு வேளை அது டீட்டெயில்ஸ் ரிலேட்டடாக வேணும், 9445944788ங்கிற நம்பர். நான் பர்சனலாக ஃபிசிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணி